சார் எப்பவுமே வந்து விஜய் அவர்கள் த்ரிஷாவோட இந்த மாதிரி தனி விமானத்துல போனாரு, அவங்க கூட கேக் வெட்டி கொண்டாடினாரு, நாய்க்குட்டி வச்சு கொண்டாடினாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உதயநிதி அவர்கள் பண்ண விஷயம் என்ன சார்? என்ன பண்ணாரு? ஒரு நடிகையோட படங்களை நீங்க ஒரு மாடல், அவங்க ஒரு மாடல், அவங்க வந்து டெய்லி லைஃப்ல என்ன நடக்குதோ அதெல்லாம் எடுத்து வீடியோ போட்டுருக்காங்க. மாடல் வந்து போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி போட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த போட்டோ எடுத்து ரீபோஸ்ட் பண்ணிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? திராவிட மாடல், அதாவது அந்த பொண்ணு போட்டதை இவர் எடுத்து இல்ல, இதுவே விஜய் அவர்கள் சார்பா ஏதாவது ஒரு போட்டோ வந்துச்சுன்னா என்ன த்ரிஷாவோட ஏமா, அதனால பாஸ்வேர்டு வந்து அவங்க ஆபீஸ்ல அவங்க பிஏக்கள் யாராவது ஒருத்தர் சரி அவன் தவறு செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு போகணும். என்னத்துக்கு தவறு செய்யணும்? இதே எங்களுக்கு விளம்பரம் தானே. நாங்க விளம்பரம் நீங்களே நடிகை போட்டு விட்டு விளம்பரம் தேடிப்பாங்க. இது எங்களுக்கு பேரெல்லாம் கிடையாது. உடனே தான் எங்களுக்கு தெரிஞ்ச உடனே கட் பண்ணிட்டோம்ல. தெரியாம பண்றதுதான். இப்ப என்னுடைய அட்மின் வந்து நான் யாருக்குமே கொடுக்கறது இல்லை இந்த மாதிரி சிக்கல் வந்ததுனால. அப்படி இருந்துமே உள்ள திருட்டுத்தனமா போய் உள்ள போய் எடுத்து என்ன தேவை என் இதுல போட்டு விட்டுறானுங்க. கமெண்ட் போடுவாங்க. கமெண்ட் போடலைங்க, பொம்பளைகளோட இருக்கிற மாதிரி போட்டெல்லாம் போட்டு விடுறாங்க. விளம்பரம் தான். ஜட்டி விளம்பரம் கூட நடிகை போட்டா அதை கூட நாங்க பாப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லி இருந்தாரு, அதாவது கெட்டது பண்றது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், ஆனா நல்லது பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால கெட்டது பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க. எப்படியோ மட்டும் தான் பண்றாங்க. ஏயோ பியோ. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வெற்றி தமிழன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். அதாவது இப்போ உதயநிதி அவர்களுக்கு ஒரு விமர்சனம் வச்சுட்டு வராங்க. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, இது வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எச் ராஜா என்ன பண்ணாருன்னா, ஏதோ ஒரு பதிவை போட்டு விட்டோன்னே என் அட்மின் தான் போட்டார் அப்படி சொல்லி தப்பிச்சார். ஒன்று இவர் தெரிஞ்சு போட்டாரா, தெரியாமல் ஷேர் பண்ணாரா, ராத்திரி தூக்கத்தில் போட்டாரா, அது நம்மளுக்கு தெரியல. அது ஒன்று ஒத்துருக்கணும், ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருக்கணும். இது வந்து தவறுதலாக எங்கள் ஆப்ரேட்டர் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஆஃபீஸில் கட்சி ஆஃபீஸில் வச்சுருக்கிறோம், எங்கள் ஐடி அங்கே தான் பயன்படுத்துகிறாங்க, தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று சொன்னோன்னா சார் அந்த செய்தி முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு இப்போ அதை பற்றியே கண்டுக்காத மாதிரி வெள்ள நிவாரணத்துக்கு போகிறேன்ற மாதிரி கிளம்பி போகிறாரு. இதை முடிச்சு வைக்கிறது அவர் கையில் தான் இருக்கு. அதாவது இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு. கேட்டா உதயநிதி அவர்கள் இது பண்ணவே இல்லை, யாரோ பண்ணாங்க, தன்னோட ஐடியில இருந்து யாரோ எப்படி அப்படி பண்ண மாட்டாங்க. அது இவங்க பதில் கொடுக்கல. சரி ஆனது ஆகி போச்சு, அது என்னன்னு பதில் கொடுத்துட்டோன்னா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இப்போ திருமாவளவன் கூட அந்த வண்டி பிரச்சனை வந்துச்சுல்ல, இப்போ அவர் வண்டி ஒரு இருசக்கர வாகனத்தில் ஏற்றுனாங்கல்ல, அது அப்போவே அவரோட ஓட்டுநர் திருமாவளவன் கூட இறங்கி வரவன். அப்போவே அவர் ஓட்டுநர் இறங்கி ஒரு மன்னிப்பு கேட்டு தெரியாமல் ஆயிடுச்சுப்பா, ஒரு 4-5 வேகத்தடை ஸ்பீட் பிரேக்கர் அந்த ஹைகோர்ட்டுக்கிட்ட எல்லாருக்கும் தெரியும், உயர்நீதிமன்றத்துக்கு எதிர்க்க அந்த ஸ்பீட் பிரேக்கர் தொடர்ச்சியாக 4-5 இருக்கும். அது வந்தனால அப்படி ஆகி போச்சுமான்னு சொல்லியிருந்தாருன்னா வேலை முடிச்சு போச்சு. இன்னைக்கு அது ஒரு சாதி கலவரமாக மாறுற அளவுக்கு, இவர் பதில் உரை சொல்கிற அளவுக்கு, 2 தட்டு தான் தட்டினாங்கன்னு சொல்கிற அளவுக்கு. அப்போ என்ன சொல்றீங்கன்னா திமுக வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணிடுவாங்க, ஆனால் நான் பண்ணல அப்படின்னு சொல்லி இது அவர் எந்த நிலையில பண்ணாருன்னு தெரியல, அது அவர் தான் சொல்லணும். இதை போய் நம்ம பெருசாக அரசியலாக்க வேணாம். சார் எப்பவுமே வந்து விஜய் அவர்கள் த்ரிஷாவோட இந்த மாதிரி தனி விமானத்துல போனாரு, அவங்க கூட கேக் வெட்டி கொண்டாடினாரு, நாய்க்குட்டி வச்சு கொண்டாடினாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உதயநிதி அவர்கள் பண்ண விஷயம் என்ன சார்? என்ன பண்ணாரு? ஒரு நடிகையோட படங்களை ஒரு மாடல், அவங்க ஒரு மாடல், அவங்க வந்து டெய்லி லைஃப்ல என்ன நடக்குதோ அதெல்லாம் எடுத்து வீடியோ போட்டுருக்காங்க. மாடல் வந்து போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி போட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த போட்டோ எடுத்து ரீபோஸ்ட் பண்ணிருக்காரு. இதுல என்ன தப்பு இருக்கு? திராவிட மாடல், அதாவது அந்த பொண்ணு போட்டதை இவர் எடுத்து இல்ல, இதுவே விஜய் அவர்கள் சார்பா ஏதாவது ஒரு போட்டோ வந்துச்சுன்னா என்ன த்ரிஷாவோட ஏமா ரீபோஸ்ட் பண்றதுக்கும் கூட இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? என்ன என்னமோ சொன்ன மாதிரி மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டுட்டோம். அரை நிவாரண போட்டோ அல்ல, அது சும்மா அந்த அதெல்லாம் கிடையாது. அது வந்து அவருக்கு எப்பயுமே வந்து முதலமைச்சர்களுடையது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டைம் இருக்காது.
அதனால பாஸ்வேர்டு வந்து அவங்க ஆபீஸ்ல அவங்க பிஏக்கள் யாராவது சரி அவன் தவறு ஒருத்தர் செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு போக என்னத்துக்கு தவறு செய்யணும்? இதே எங்களுக்கு விளம்பரம் தானே. நாங்க இங்க இல்ல சார், இது விளம்பரம். உங்க பேரை நீங்களே கெடுத்துக்கிறது எங்க விளம்பரம். பேரெல்லாம் நடிகை கிடையாது. போட்டு விட்டு விளம்பரம் தேடிப்பாங்க. இது எங்களுக்கு பேரெல்லாம் கிடையாது. உடனே தான் எங்களுக்கு தெரிஞ்ச உடனே கட் பண்ணிட்டோம்ல. தெரியாம போட்டாங்க, போட்ட உடனே அதை கட் பண்ணியாச்சுல. அப்புறம் என்ன இருக்கு? தெரியாம எப்படி சார் போட முடியும்? தெரியாம போட்டோம்னா கண்ணு இதெல்லாம் வந்து ஒரு ராஜாவோட அட்மின் பண்ணக்கூடிய வேலைடா. அட்மின்ட்ட தான் அந்த இதெல்லாம் இருக்கும். தெரியாம பண்றதுதான். இப்ப என்னுடைய அட்மின் வந்து நான் யாருக்குமே கொடுக்கறது இல்ல, இந்த மாதிரி சிக்கல் வந்ததுனால. அப்படி இருந்துமே உள்ள திருட்டுத்தனமா போய் உள்ள போய் எடுத்து என்னத்தையாவது என் இதுல போட்டு விட்டுறானுங்க. கமெண்ட் போடுவாங்க. கமெண்ட் போடலைங்க, பொம்பளைகளோட இருக்கிற மாதிரி போட்டெல்லாம் போட்டு விடுறானுங்க. அதை எடிட் பண்ணி வேற மாதிரி பண்ணி ஏஐ தொழில்நுட்பத்துல கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து போடுறானுங்க. இந்த மாதிரி சார் அது வேற இது வேற. இது அவருடைய ஐடியில இருந்து ரீபோஸ்ட். எங்களுக்கு எல்லாமே விளம்பரம் தான். எங்களுக்கு எல்லாமே விளம்பரம் தான். சக்தி விளம்பரம் கூட நடிகை போட்டா அதை கூட நாங்க பாப்போம். இது சிஎம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லி இருந்தாரு. அதாவது கெட்டது பண்றது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், ஆனா நல்லது பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால கெட்டதை பண்ணி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க. எப்படியோ மட்டும் தான் பண்றாங்க. ஏயோ பியோ ட்ரெண்ட் ஆகுது இல்ல. நீக்காச்சு நீக்கியும் நீ இப்ப அத கேள்வி கேட்கறீன்னா அப்ப என்ன அர்த்தம்? இல்ல தமிழ்நாட்டை தலைய குடிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்களே தலை குனிஞ்சு. ஆமா, தலை நாங்க குனிஞ்சோன்னு எந்த நாய் சொல்லுது? நீ தான் சொல்ற. நான் சொல்லுங்க சார், வெளியில போய் பாருங்க எவ்வளவு பேரு வந்து இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு வேற வேலை இருக்காது, வேலை வெட்டி இல்லாத பயிலுவோ. அவனுக்கு இதைத்தான் பாத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, அவனுக்கு இதை பேசுவானுங்க. அவனுக்கு ஒருத்தர் போட்டிருக்காங்க. ஒரு பேசும் பொருளா இல்ல, அரசியலுக்கு இது பேச வேணாம், அது அவங்க ஏதாவது கருத்தோட போட்டது இதுதான் திராவிட மாடல் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா நம்ம வச்சு செய்யலாம். சரி, ஐயா ஏத்துக்கிறாரு திராவிட மாடல். ஓகே சார். சார் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து இப்போ ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. மழைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, இப்போ எந்த ஒரு சுரங்க பாதை அடியிலும் தண்ணி தேங்கல, எந்த ஒரு சாலையிலும் வந்து தண்ணி இல்ல, அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பா எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சென்னையில நிஜமாவே நிறைய பகுதிகளில் வந்து தண்ணி தேங்காம இருக்கா? அது என்னன்னா, இந்த மோடி கிட்ட இருந்து கத்துக்கிட்டாங்க மோடி வித்தைய. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்திய பிரதமர்கள்லேயும் மோடி தான் அதிகமாக உழைக்கிறாரு, வெளிநாடுக்கு எத்தனை நாடு போய் நம்ம நாட்டோட பெருமையை சேர்க்கிறாரு. அப்போ இங்கெல்லாம் சோத்துக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்துக்கிட்டு குஜராத்தில் குப்பம், எல்லா ஊர்லேயும் எல்லாமே வறுமை இருக்க தான் செய்யுது இந்தியாவில். ஆனால் மோடியை வந்து அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியாவிலே ஜப்பானை காட்டின நம்ம தான் லீடிங்கு அப்படின்னு ஒரு ஒரு கதை கட்டிட்டு இருந்தாங்க. இன்னும் கட்டுறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்தியா முன்னேறிடுச்சுன்னு. அதை இவங்க கொஞ்சம் கற்றுக்கிட்டாங்க. வரலாற்றிலேயே போன முறை ஏதோ ஒரு மழை வெள்ளம் வந்தப்போ மாசு தான் சொன்னார், வரலாற்றிலேயே இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யல. ஏய், நான் 4வது 3வது படிக்கிறப்பெல்லாம் எவ்வளோ வெள்ளம் வந்துச்சு, கழுத்தளவு தண்ணி போய் நான் பார்த்துருக்கிறேன். இன்னைக்கு வந்த மழைலாம் வந்து ஒரு நாள் 2 நாள் பெய்கிற மழை தான். உடனே ஒரு பாயிண்ட்டை போட்டுடுறது, வரலாற்றிலே இந்த இத்தனை சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யவே இல்லை அப்படின்னு ஒரு போட்டு நாங்க சமாளிச்சிட்டோம் அப்படின்னு தேத்திக்க. மழைநீர் வடிகால் கால்வாயெல்லாம் வந்து கரெக்டா எல்லா இடங்களையும் அப்படி இல்லை, எல்லா இடங்களையும் அப்படி இல்லை. மேயர் அம்மா புதுசா வந்தோன்னா அவங்க பாவம் வாயு தவறி வளரிட்டாங்க 4000 கோடின்னு. 4000 கோடிக்கு புதுசா ஒரு சென்னையே உருவாக்கியிருக்கலாம். இவங்க செய்யறதில்லை, செய்யறதுன்னா பேருக்கு செய்யறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் எல்லா ரோடும் தோண்டி தான் போட்டிருக்கிறாங்க. இபி ஒரு பக்கம், இப்போ பொதுப்பணித்துறை ஒரு பக்கம். ஒரு வேலையை முடிச்சுட்டு மக்களுக்கு இப்போ நீங்கள் ஐநாவரம் போங்க, வேசர்பாடி போங்க, எங்கே சென்னை முழுக்கன்னு இல்லை, எந்த ஊருக்கு பைபாஸில் போங்க, செங்கல்பட்டு போங்க, காஞ்சிபுரம் போங்க, தேனி போங்க, ஐயா ஊருக்கு எங்கேயாவது போங்க, போகிற வழியில் நடு ரோட்டில் பைபாஸில் தோண்டி போட்டிருப்பாங்க. ஒரு வேலையை முடிச்சு மக்களை நிம்மதியாக பயணிக்க வைக்கணும். ஏதோ ஒரு இடத்துல பணி நடக்குது, எல்லா இடத்துலையும் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இடத்துலயும் பணி நடக்கிற மாதிரி கட்டிங் கமிஷன்ற மாதிரி இப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க. இது ஐயா அவங்க மனசாட்சியை தொட்டு சொன்னாருன்னா தெரியும். இங்க இருந்து அந்த அலுவலகத்துல இருந்து படப்பிடிப்பு இடத்துல இருந்து இவர் வீட்டுக்கு நிம்மதியா போக முடியுமா? கார்ல டூ வீலர்ல போக முடியுமா? கேட்டா இந்த பகுதியில மட்டும்தான் பணி நடந்துட்டு இருக்கு, அதனால இப்படி இருக்கு. எல்லா பகுதியிலும் கரெக்டா தான் இருக்கு. அது என்னன்னா நாங்க வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம்னு காட்டுறது, ஆனா எதுவும் உருப்படியா நடக்கல. அதான் உண்மை. சார், இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? கருத்து ஏமா, மின்சார கேபிள் திடீர்னு பஸ்ட் ஆகி போச்சு. அப்போ அந்த இடத்துல தோண்டி அதை வந்து வேலை பார்த்து அதை டேப் போட்டு ஒட்டி அந்த வேலை வந்து விரைவில் முடிக்கப்படலன்றது. ஏமா, விரைவில்னா அதை குழி தோண்டணும், 4க்கு 4 குழி தோண்டணும், உள்ளே உட்காரணும், அதை எல்லா வேலையும் அதில் வந்து அவங்க சால்ட்ரின் பண்ணுவாங்க, புரியுதா?
ஐயா இது ஒண்ணு மட்டும் இல்ல, இவர் இபி மட்டும் நம்ம மக்களுக்கு தேவையை மட்டும் சொல்றாரு. இது மாதிரி அதே மாதிரி கொலா போகுது, தண்ணி கொலா போகுது, பஸ்ட் ஆயிடுது, அதை தோண்டி பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் இபி லைன் போகுது, இபி லைன் பஸ்ட் ஆகுதான், இபி லைனை சரி பண்ண வேண்டியிருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நம்ம தோண்ட வேண்டியது தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து வெளிநாடு மாதிரி நம்ம ஃபார்ம்டு சிட்டி கிடையாது. ஃபார்ம்டு சிட்டினா இப்போ ஃபார்ம் பண்ணல 50 வருஷத்துல. இல்ல அண்ணா பண்ணல நகர். அவங்க. ஏன் சார் அண்ணா நகர் பாருங்க, எத்தனை கோடி செலவு பெசன்ட் நகர் பாருங்க, இந்திரா நகர் பாருங்க, எல்லாம் பணக்காரங்க இருக்கிறவங்க இடம். வருஷத்துக்கு முன்னாடி அது பண்ணியாச்சு அண்ணா நகர்ல எல்லாம். ஒன்று புரிஞ்சுக்கோ, இப்போ இந்திரா நகர்லேயோ அல்லது சாஸ்திரி நகர்லேயோ கேகே நகர்லேயோ அல்லது அண்ணா நகர்லேயோ இங்கே எல்லாம் ஹவுசிங் போர்டு அவங்க பிளாட்டு போடும்போதே அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு பத்திரம் சானிட்டரிக்கு அங்கனக்குள்ளே ஒரு டம்மி பைப்பை வச்சு விட்ருவாங்க. அதே மாதிரி இபியும் அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டு விட்ருவாங்க. அது ஒவ்வொரு பிளாட்டுக்கு பக்கத்துலேயும் இருக்கும். அதனால் அவங்க வந்து தோண்ட வேண்டிய அவசியமே வராது. அவங்க டக்குன்னு அதில் கனெக்ஷன் எடுத்துக்குவாங்க. அதனால தான் அந்த பகுதியெல்லாம் நல்லா இருக்குது. ரெண்டாவது அந்த தெருக்கள்லாம் பார்த்திங்கன்னா 200 அடி சாலை. சாஸ்திரி நகர்லாம் 4 சாலை 200 அடி, 150 அடி, 100 அடி, 100 அடி சாலையே இல்லையே. ஹவுசிங் போர்டு தாங்க. அதே மாதிரி பெசன்ட் நகர்லையும் போய் பாருங்க, அங்க எல்லாம் தோண்ட மாட்டாங்க. ஆனா அண்ணா நகர் இந்த பகுதிகள்லாம் பணக்காரர்கள் மட்டுமே பணக்காரங்கன்னு சொல்லாதீங்க. நான் என்ன சொல்றேன், இருக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, எல்லாம் பணக்காரன் வாழணும், தப்பு இல்ல. இல்லாதப்பட்டவனையும் பாருங்கன்றோம். இல்ல சாந்தி நகர்னு இப்ப சாந்தி காலனிய நகரா மாத்தி இருக்காங்க. அங்க எல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்கள் தான் இருக்காங்க. அங்கே பாருங்க, பாவப்பட்ட ஜென்மமா அவங்க வைகோ இருக்கிறாரு, அவர் பாவப்பட்டவர். ஆமா, சாந்தி காலனியில தான் இருக்கிறாரு. அவ்வளவுதான். சோ அதனால அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, அரசாங்கம் இப்ப நம்ம ஃபார்ம் பண்ணது கரெக்டா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து அவன் பாட்டுக்கு ஒரு வீடை கட்டிக்குவானுங்க, அதுக்கப்புறம் பிளானை போட்டு அப்ரூவ் பண்ணுவானுங்க. அது வந்து இப்ப நின்று போச்சு. முன்ன அதுதான் நடக்கும். இப்போ இந்த சூளைமேடு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூரா அந்த சூளைமேடு ஏரியா பூராமே அவங்களா வீடை கட்டிக்குவாங்க. வீட்டுக்கு முன்னாடி 10 அடியோ 20 அடியோ காலி இடம் விடுவான். அந்த காலி இடத்த இப்போ இந்த தெரு மெயின் ரோடு பார்த்திங்கன்னா 60 அடி ரோடு, 40 அடி கூட இல்லை. இப்போ எல்லாம் அவன் கடையை முன்னாடி நவுத்திட்டு வந்திருக்கான். முன்னாடி எல்லாம் எனக்கு தெரிய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட்டாக இடித்து போட்டு போவான். அதுக்கப்புறம் இடித்து போட்டு அவன் அங்கிட்டு போனோடனே 10 நாளைக்கு அப்படியே கிடக்கும். அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து கட்டிடுவாங்க. இதே வேலை. இது மக்கள் வந்து அவங்களா சுயமாக சிந்திக்கணும். இது 60 அடி சாலையாச்சு அப்படின்னு நினைக்கணும். மக்கள் வந்து இப்போ என்ன ரொம்ப என்ன மக்கள் தேவை பயன்பட அன்றாட வேலைகளுக்கு போகிறதுக்கு இருசக்கர வாகனம் தேவைப்படுது. எங்கள் வீட்டு ஐயா சொன்ன சாஸ்திரி நகர் வந்து அடையார் சாஸ்திரி நகர், நான் இருக்கிறது வந்து வேசரப்பாடி சாஸ்திரி நகர். அங்கே வந்து பார்த்தா தெரியும் லட்சணம். அப்போ எங்கள் பக்கத்து தெருலேருந்து ஒரு கோயிலுக்கோ இல்லை 2 மார்க்கெட்டு சந்தை அங்கே போக முடியல. எல்லாரும் இருசக்கர வாகனம் புள்ளிங்கோ மார்க்கெட்டிங் மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு தீபாவளிக்கு ஒரு சாலையை கடக்க முடியல, அந்த அளவுக்கு நெருக்க. அதுக்காக வண்டி பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ நம்ம போக்குவரத்து, முதல்ல ஆட்டோனா சங்கம் இருக்கும், அங்கங்கே தொழிற்சங்கம் இருக்கும். ஆட்டோ வந்து ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒரு தொழிலாக இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவன் கடன் வாங்கி அம்மா தாலி அடமானம் வச்சு புள்ள படிக்கல 10வது ஃபெயிலு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுப்போம்னு வாங்கி கொடுத்துட்றாங்க. வயசான முதியோர்லேருந்து வறுமைக்கு ஓட்டுறவங்கலேருந்து புள்ளிங்க வரைக்கும் ஆட்டோ ஓட்டுது. சரியா? ஆட்டோவால் போக்குவரத்து நெரிசல் சென்னை மாநகரத்தில் அதிகம். அப்போ அந்த ஆட்டோக்களால தான் நிறைய குடும்பங்கள் வந்து 3 வேளை சாப்பிட்றாங்க. ஐயோ, அந்த தொழிலை நான் குறை சொல்லலை. அப்போ அதை நெறிப்படுத்தணும். லேபர்ஸ் பதிவு செய்ய வச்சு அவங்கள அன்ஆர்கனைஸ்டு லேபரில் கொண்டு வந்து அரசாங்கம் அவங்களுக்கு நலத்திட்டங்கள் கொண்டு வந்து பதிவு பண்ணணும். சும்மா ஒரு புள்ளிங்க வாங்கி கூட அவன் ஓட்டுறான், போதை அடிக்கிறான், இல்லை எங்கிட்ட போய் விட்டுறான், அந்த மாதிரி நிறையா இருக்குது, பாதிப்புகள் இருக்குது. ஒரு கட்டுக்கோப்பு இல்லைல்ல. அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் எண்ணில் அடங்கா தானி ஆட்டோ வந்துருச்சுன்னு தெரிஞ்சும் பிங்க் ஆட்டோ விட்டாங்க. லேடிஸுக்கு ஆட்டோ ஓடுறோம், அது கொழுப்பு தானே. போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு தீர்வு கொடுங்க. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தப்பு இல்லை. அந்த ஆட்டோ எண்ணிக்கை ஏற்கனவே அதிகமாக இருக்குது, அதை எப்படி பயன்படுத்துறது? அது ஒழுங்காக லைசன்ஸோட ஓட்டுறானா? அப்போ அது விதிமுறையோடு போட்டு ஓலா ஊபர் கவர்மெண்ட்டே நடத்தினா வருமானம் வரும். ஆட்டோலாம் போட்டு அதுக்கு போய் பிங்க் ஆட்டோன்னு போட்டு லேடிஸுக்கு விளம்பரம் பண்ணுறேன்ற பண்ணி இருக்கிற போக்குவரத்து நெரிசலுக்கு மேலே பண்ணுறாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, என்னோட வீட்டிலேருந்து வேசரப்பாடியிலேருந்து நான் சேட்பட்டு இல்லை எங்கள் அலுவலகத்துக்கு வரதுக்கு 5 கிலோமீட்டர் கூட இருக்காது. இப்போ இந்த இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 15 கிலோமீட்டருக்கு போக வேண்டியதாக இருக்குது. பெரம்பூரை சுற்று, ஐநாவரத்தை சுற்று, எவ்வளவு நாள் சுத்துறது? 4 வருஷம் ஆகி போச்சு. ஆமா, அந்த பகுதிகள்ல வந்து சாலைகளும் முதலமைச்சர் வந்துட்டாரு அன்னைக்கு. சென்னையில முதலமைச்சர் இல்ல திமுக அமைச்சர்கள் எங்கேயாவது வராங்கன்னா அதோட போச்சு, முடிஞ்சு போச்சு. நான் வேற பேட்டரி வண்டி வச்சிருக்கேன், சார்ஜ் 2 போயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்து ஓட்டுறது. பெட்ரோல் பங்கா இருந்தா கூட கொஞ்சம் தொலைவா தானே இருக்கும். இந்த நெருக்கடி இருக்கு. இவங்களுக்கு வந்து சரியா திட்டமிடுதல் இல்லை. சார், உங்களுடைய ஆட்சியில சாலைகள் சரியில்லை, இந்த மாதிரி வந்து போக்குவரத்து நெரிசலை கூட கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாரு. எங்களுடைய ஆட்சியில மக்கள் சரியில்லை.
மக்கள் வந்து அதை ஓட்டு போட்டாங்கல்ல உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல அதனால சும்மா இருங்கம்மா. எப்படி அதை பாதுகாக்கணும், பொது சொத்தை எப்படி நம்ம கையாளணுங்கிறது தெரியல. அவன் பாட்டுக்கு ரோட்ல போகும்போது அவன் பாட்டுக்கு என்ன ஏன் வேணும் தெரியல? இல்ல சார், இப்போ விஜய் அவர்கள் மட்டும் தொண்டர்களை அரசியல் படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப நாட்டு மக்களையும் நீங்க வந்து அரசியல் அண்ணனை படுத்துங்க, வெண்ணல கட்டுக்குள்ள கொண்டு வாங்க. குப்பை வண்டி இருக்குத, குப்பை கொட்டுறவன் தெருவில் 10 இப்போ சோலைமேடு ஹைரோடு 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 10 இடத்துல அந்த குப்பை வண்டி கூட வச்சிருக்கான். ஆனா அதை விட்டுட்டு பூரா ரோட்ல போடுறான். ஃபைன் போடுங்க. யாரு ரோட்ல போடுறாங்க? ஃபைன் போடுறதுக்கு ஒவ்வொருத்தரும் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? கேமரா அங்கங்க வச்சிருக்காங்கல்ல, கேமரா பார்த்து கண்டுபிடிச்சு அங்கங்க கேமரா போடுங்க. வச்சிருந்தாங்கலாம், அதெல்லாம் பார்க்க 4000 கோடி பட்ஜெட்ல அது வராது ப்ராஜெக்ட். சரியா? அதெல்லாம் பண்ண இயலாது. அவங்களுக்குள்ள செல்ஃப் டிஃபென்ஸ், அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் தான் வேணும். சீரழிச்சிட்டீங்களே, அது வேணும். என்ன சாராய கடையை திறந்து சீரழிச்சிட்டீங்களே. ஆமா, சாராய கடை குடி சாராயம் போதையில இருக்கிறவங்க செல்ஃபா இருப்பான். இரியா சாராயம் போட்டு வந்தா குப்பையை கொண்டு வந்து கொட்ட வர்றான். ஆமா சார், நீங்க குடிச்சிட்டு அந்த பிளாஸ்டிக் வாந்தி ரோட்ல வாந்தி எடுக்கிறது யாரு, படுத்து கிடக்கிறது யாரு? போடுறாங்க. சாராயம் போட்டு தானே கிடக்குறாங்க. சாராயம் போட்டு ரோட்ல படுத்து கிடக்கிறதெல்லாம் ரொம்ப ரேருங்க. இப்ப ஐயோ, எல்லாம் நிறைய பார்க்க பேர் ஆயிட்டாங்க. ரொம்ப பேர் இப்ப சாராயம் போட்டவன் எவனும் ரோட்ல படுக்கிறது இல்ல. எல்லாம் எங்க போய் படுக்குறாங்க இப்ப? வீட்டுல தான் போய் படுக்கிறான். குடிக்கிறத வீட்டுல ஐயா தான் வண்டியில போய் தான். டிராப் பண்ணிருப்பாரு போல. ஆமா ஆமா. சரி, இப்போ ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த திமுக பாத்தீங்க அப்படின்னா எல்லா தொகுதிகளிலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறதா ஒரு தகவல் வந்து வேட்பாளரா வெளியாயிருக்கு. கொடுப்பாங்களான்றது தெரியல. இப்ப எனக்கு தெரிஞ்சு கொள்கை பரப்பு தலைமை நிலைய பேச்சாளர்கள்ல பழைய பிசிங்க அந்த கிருஷ்ணமூர்த்தி கெட்ட வார்த்தை பேசுற கோஷ்டி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு 196 பேரை ரெக்ரூட் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனிக்கு, கார்பரேட் கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி நான் பார்க்குறாரு, ரெக்ரூட் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன இளைஞர்களை, இந்த கலைஞர் டிவியில் பேச்சு போட்டிக்கு வரவங்கள, இந்த பட்டிமன்றத்துக்கு வரவங்களை ரெக்ரூட் பண்ணி ஆளுங்களை இறக்கியிருக்கிறாங்க. அதுவும் அவங்க பிரபலம் ஆகலை. கண்டிப்பா வாய்ப்புகள் இந்த தடவை அதிகம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பத்தை விட்டு இன்னொரு குடும்பத்துக்கு மாற்றி சீட்டை கொடுத்ததுக்கு விருகம்பாக்கத்தில் நடந்த நிலைமை நடத்தலாம், அவங்க யோசிக்கலாம். ராகுல் காந்தியாலே முடியல, இங்கே ஸ்டாலினாலேயும் முடியல. ராகுல் காந்தி காங்கிரஸை புத்துயிர் கொடுக்கணும் அப்படி இப்படினாலும் கடைசியாக கட்ட பஞ்சாயத்து செல்வ பிறந்தக தானே கட்சி மாநில தலைவர். எவ்வளோ கொலை உலக, அது சந்தேகம், அது இதுன்றாங்க, ஒன்றும் பண்ண முடியலையே. ஏன் வேறு நல்ல ஆளே கிடையாது காங்கிரஸில்? எத்தனையோ குழு கோஷ்டி இருக்குது, என்னென்னமோ இருக்குது, போட முடியல. ராகுல் காந்தியால் மாற்ற முடியல. அந்த மாதிரி தான் இதுவும். இதை பற்றி உங்களோட கருத்து? இல்லை, அதாவது காங்கிரஸால் இல்லைன்னு சொல்கிறது தவறு, திமுகவில் இல்லைன்னு சொல்கிறது தவறு. நாங்கள்லாம் பாரம்பரியமாக கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலம் தொடரும் பாரம்பரியம். அவங்க 100 ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் இவர் வாய்க்கு பத்தாம பேசுறாரு. இவருக்கு இவர் கட்சி என்னாச்சுன்னு கேளு. நாம் தமிழர் கட்சி தான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னாரே. ஆட்டத்துல நாங்க இருக்கிறோங்க. எங்க போய் வளர்ச்சி அடையுது? அவங்க அப்டேட் ஆயிட்டே இருக்காங்க. இப்போ கூட வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிட்டு வராங்க. அதைத்தான் பார்ப்போங்கிறேன். 26 தேர்தலில் என்ன வாக்கு சதவீதம் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இவங்க பற்றி சொல்ல மாட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சா அப்போ இவருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். யாருக்கு? இல்லை, எடப்பாடிக்கே இல்லை. எடப்பாடி அந்த கூட்டணியில் தானே இருப்பாரு. அது இல்லை, அது பிஜேபி. அப்போ எடப்பாடியை கட் பண்ணிட்டு தானே கூட்டணி பண்ணுறானுங்க. இப்போ அதாங்க எடப்பாடி தனியாக நிற்பாருங்களா? அதாங்க இப்போ அங்கே பெரிய விஷயம் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, எடப்பாடியை ஒதுக்கிட்டு இந்த பாஜக உதிரிகள் விஜய் தலைமையில் அண்ணாமலையே இப்போ அதுதானே பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் எடப்பாடி கிட்ட அதாவது கூட்டணி வைக்கிறதுக்கு போனாலும் அண்ணாமலை அவர்கள் பிரிச்சு விட்டுருவாரு, சதி பண்ணுவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஸோ அதனால இது பார்ப்போம் அப்போ என்ன நடக்குதுன்னு. ஐயாவோட பச்சி அப்பப்போ என்ன சிக்னல் காட்டுதுன்னு பார்ப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.